மகான்களுடைய வாக்குக்கு என்ன அர்த்தம் சொல்லியும் மாளாது. இந்த இமை ரெண்டு இருக்கு, சின்ன இமைன்னு இருக்கு, பெரிய இமைன்னு இருக்கு. கீழே உள்ளதுக்கு சின்ன இமைன்னு பேரு, மேலே உள்ளதுக்கு பெரிய இமைன்னு பேரு. இந்த கீழே உள்ள சின்ன இமை இருக்கே, இது அசையவே அசையாது, இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். இந்த மேலே உள்ளது இருக்கு பாருங்க, இதுதான் பெட்டு பெட்டு வரும். அது மாதிரி சின்னவனா உள்ள லட்சுமண சுவாமியை வாசல்ல நிறுத்திவிட்டு பெரியவனா உள்ள ராமர் பிரதட்சணம் பண்றார் அந்த யாகசாலைய. ஒரு தடவை சுத்தி வந்து லட்சுமணா ஜாக்கிரத, இன்னொரு தடவை சுத்தி வந்து லட்சுமணா ஜாக்கிரத. இப்படி இதுக்கு எல்லாரும் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ராமன் ரட்சிச்சான் அப்படின்னு சொல்லுவாள். பரமாச்சாரியார் சொன்னால் அவனே ரட்சிச்சுட்டான். இங்க வியாக்கியானம் பண்ணும்போது யஜ்ஞோபி விஷ்ணு இல்லையா, கண்ணுன்னு பொதுவா சொன்னா நயன், அதுல இவையும் சேர்ந்தது தானே, கண்ணுங்கிற உறுப்புக்குள்ள எல்லாம் சேர்ந்தது தானே. எல்லாரும் யாகத்தை பகவான் ரட்சிச்சான் அப்படின்னு சொல்லுவார். பரமாச்சாரியாருடைய வியாக்கியானம் இந்த பாடலுக்கு அவனே ரட்சிச்சுட்டான், அவனே யஜ்ஞஸ்வரூபன், அவனை காப்பாத்தின்றான். சுபாகு மாரீச்சன் அப்படின்னு ரெண்டு ராட்சசர்கள், இன்னும் சில ராட்சச கூட்டங்களோட மேகம் கருமேகம் திரண்டு வரா மாதிரி வர, கையில மாம்சம் மத்தியபானம் ரத்தம் இதெல்லாம் கொண்டு வந்து, இன்னைக்கு சிலதெல்லாம் அயோக்கிய பசங்களோட செயல் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி தான். மேலே எதையாவது வீசிட்டு போறாம தேல, அசிங்கமான பொருளை வீசிட்டு போறாம தேல, அது மாதிரி இவர்கள் கொண்டு வந்து அந்த யாகசாலையில போடலாம்னு வரார்கள். பகவான் பார்த்தான், இப்ப இந்த சமித்து வேற, இந்த குச்சி மரத்தோட குச்சி, தர்ப்பம், நெய், இந்த மூணையும் வச்சுன்னு நான் ஒரு ஹோமம் பண்ணினா உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? நான் ஏதோ ஒரு மந்திர ஜபம் பண்றேன், உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? சத்தம் போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணினா விஷயம் வேற. பண்ண வேண்டிய இடத்துல நான் பண்றேன், அதையே உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா உங்க மனசு எவ்வளவு வக்கரமா இருக்கணும். வேணும்னே வம்புக்கு இருக்கிற விஷயம் தானே. இந்து மதத்தோட ஒரு சுபாவம் என்னன்னா, வீண் வம்புக்கு போக மாட்டோம், வந்த வம்ப விட மாட்டோம். இது இந்துக்களுடைய சுபாவம். இது ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா இந்தியாவனா சாது நாடு அப்படின்னு சொல்லிட்டு. சாது எல்லாம் கிடையாது. நல்ல ராஜாவா நமக்கு கிடைக்கல, இப்பதானே கிடைச்சிருக்காரு, அதனாலதான் நம்மளோட இது தெரியறது. நம்ம மகிமை என்னன்னு இப்ப தொட்டு பார்க்க சொல்லுங்க பாப்பா எவனையாது. உண்மையாவே இந்துக்களுடைய வீரம் அது மாதிரி. இங்க உட்கார்ந்து உலகம் முழுக்க ராஜ்யம் ஆளலையா ராஜராஜ சோழன். நரசிம்ம பல்லவன் ஒரு ராஜா, இரண்டாம் நரசிம்ம பல்லவன், அவனுடைய ராஜ்யமும் அது மாதிரி தான். இன்னும் எத்தனை பேரை சொல்லலாம். ராஜாக்கெல்லாம் அப்படி இருந்தார்கள், உலகம் முழுக்க இவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னு. பகவான் என்ன பண்றார், அந்த கோபத்தோட பானத்தை விட சுபாகுவை வதம் பண்ணினார், மற்ற ராட்சசர்களையும் வதம் பண்ணி அடிச்சு விரட்டுறார். மாணவம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டார், மாரீச்சனை போய் அது கொல்லல, அவன் காலை பிடிச்சிருத்து, ரெண்டு காலையும் இப்படி பிடிச்சிருந்தது, அப்படியே ஜிவ்னு தூக்கின் போய் நடு சமுத்திரத்துக்கு நேரம் வச்சிருந்தது. இந்த தூக்குனாங்குருவி, இந்த மீன் கொத்தி குருவி இருக்கு பார்த்தீங்களா, அப்படி பறந்துட்டே இருக்கும், டொப்புன்னு கீழே இறங்கும். அது மாதிரி டொப்புன்னு கீழே சமுத்திரத்துக்குள்ள அவனை கொண்டு உள்ள வச்சுடுது. உள்ள வச்சா மூச்சு திணறி நீ ஒரு செகண்ட் சமுத்திரத்துல இருந்தா அவனுக்கு உயிர் போயிடும். அப்படிங்கிற சமயத்தில் மேலே தூக்கிடும். அப்பாடா இப்படி பார்க்கும், மூச்சை இழுத்துனுட்டான்னு திருப்பி உள்ள முக்கியம், தாங்க முடியாது அப்படிங்கிறத வெளியில எடுக்கும். மூச்சை இழுத்துனுட்டானான்னு பார்க்கும், திருப்பி உள்ள முக்கும், தாங்க முடியாதுங்கிறது. இந்த சேப்பங்கிழங்கு வறுவல்னு ஒன்று இருக்கு, இது இப்படி பரட்டி அப்படி பரட்டி அப்படி பரட்டி அப்படி பரட்டி ஒரு நிமிஷத்துல அந்த மற்ற வறுவல்கள் மாதிரி அது வேகாதது. அதை எப்படி பரட்டி 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 எடுப்பார்களோ அது மாதிரி இதை பரட்டி 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 அவனை உள்ள முக்கி ஒரு கட்டத்தில் அதை விட்டுது. விட்டத்துக்கு 3-4 காரணம். முதல்ல எப்படி விட்டுதுன்னு ஹரிகதாக்காரெல்லாம் சொல்லுவார். ஹரிகதைன்னு தஞ்சாவூர் சரபோஜி ராஜா காலத்தில் இங்கே வந்த ஒரு சம்பிரதாயம் அது. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. அதுக்கு முன்னாடி பிரவச்சனங்கள் தான் நம்ம தேசத்தில், வியாக்கியானங்கள் தான் மண்டபங்கள் எல்லாம் நடந்தது. ஸ்ரீரங்கம் முதலிய இத்தியாதி க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா பிரவச்சனங்கள் நித்தியப்படியே உண்டு. ஹரிகதைங்கிறது நின்றுண்டே தாளம் போட்டுண்டே பக்கவாத்தியத்தோடு பாடுறது. அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார்கள், இந்த மாரீச்சன் இந்த பானாவனை கொல்லவும் இல்லை விடவும் இல்லை. ஒரு விடியா 1-2 செகண்ட் சேர்த்து முக்கினா உயிர் போயிடும் அவனுக்கு. உயிர் போயிடுங்கிற சமயத்தில் அவனை தூக்கி பெறது, சரி விட்டுடுவோன்னு பார்த்தா உள்ள முக்கிறது. இப்படி முக்கி முக்கி எடுக்கிறதுல ஒரு கட்டத்தில் அட ராமான்னு ஆகும்.
இது படுத்துற பாடு தாங்க இல்லையே. அட ராமான்னா ராமா அப்படின்னு அவன் சொன்னவனே விட்டுடு, கொண்டு வந்து கரையில போட்டு அப்படின்னு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் மாரீச்சனே சொல்றது. பின்னாடி ராவணனை பார்க்கும்போது சீதையை தூக்கலாம் வா அப்படின்னு ராவணன் கூப்பிடுறத, வேண்டாம் ராவணா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ராமன் சாதாரண மனுஷன் இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் பலசாலி கிடையாது, ராமன் பெரிய நோஞ்சான் தான், அவனை கொண்டு விடலாமே அப்படி இப்படிலாம் இவன் சொல்றான். அப்ப மாரீச்சன் சொன்னா, உன்னை யாரோ உன்னை தப்பா மிஸ் ஹேண்டில் பண்றா, ராங் இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுத்துருக்கா, உனக்கு சத்ரு ராமன் இல்ல, இந்த சீதையை தூக்கலாம்னு ஒருத்த யோசனை சொன்னான் பாரு, அவன் தான் உனக்கு சத்ரு. உன்னை எப்படி படுகொழியில தள்ளலாம்னு பிளான் பண்ணி அவன் பண்ணியிருக்கான். நீ ராமனை பேப்பர்ல படிச்சவன், நான் நேர பார்த்தவன்டா ராவணான்னா, 12 வயசுல பார்த்தேன்டா. அப்பதான் சொல்றான் பாலோ துவாதச வார்ஜிகா அப்படின்னு வயசு நிர்ணயம் அங்கதான் பண்றான். ராவணா, நம்ம படிக்கிற புஸ்தகங்கள்ல தர்மம் தர்மம்னு சொல்லுமே ஒரு வார்த்தை உண்டு, அதை நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்டான். தெரியுமே நான் ராவணன். அந்த தர்மம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு உருவம் உண்டு, அதை நீ பார்த்திருக்கியான்னு கேட்டான். அது எப்படி உருவம் உண்டு, நான் பார்த்தது இல்லைன்னு. நான் இருக்குடா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா, அந்த உருவமே தாண்டா ராமன். நீ தர்மம் தர்மம்னு சொல்றியே, அந்த உருவமே தாண்டா ராமன். நீ நினைக்காதடா, வேண்டாண்டா ராவணா. அவன் என்ன சொல்லிட்டான், இப்ப நீ வரலன்னா உன்னை கொன்னுடுவேன். இந்த பாபிகளோட அசஜன சேவா பர்திருகவி சொன்னார். சுலபமா நம்ம நரகத்துக்கு அழிச்சும் போது 6 வழின்னார் அவன். பாலசகித்வம், அகாரண ஹாஸ்யம், ஸ்திரீஷு விவாதம், அசஜ்ஜன சேவா, கர்தபயானம், அசம்ஸ்கிருதவாணியும், ஷட்சுனரோ லகுதாம் உபயாத்தின்னா. அசத்துக்களோட என்னைக்கு ஸ்நேகம் வச்சுக்கவே கூடாது. அது தூக்கி வச்சாலும் வச்சுக்கோ, வைத்தியம் பண்ற மாதிரி பண்ணும், கொன்னாலும் கொண்டுடும். என்ன நடக்க போறதுன்னு 10 நாள் போனாதான் தெரியும். அது என்னன்னு நமக்கே புரியாது. தூக்கி தலையில வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆபத்தாவும் முடிஞ்சிடும் அது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்ன பண்றான் ராவணன், இப்ப நீ வரலன்னா உன்னை கொண்டுடு வேண்டாம். இத்தனை நேரம் மாமா மாமான்னா, இப்ப வரலன்னா உன்னை கொண்டுடு வேண்டாம். அப்ப சிரிச்சான், நான் உன்னை கொல்லுவேங்கிற, நீ சிரிக்கிறியான்னா. அதுக்கு மாரீச்சன் சொன்னா, ரொம்ப நாளா ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம இருந்தது, அதுக்கு விடை தெரிஞ்சவனே தான் சிரிப்பு வந்ததுன்னா. என்ன விடைன்னா, அன்னைக்கு சமுத்திரத்துல என்னை போட்டு முக்கி எடுத்தது அந்த பானம். எல்லாரையும் கொன்னுட்டு என்னை மட்டும் அது கொல்லல. என்னையே கொல்லல என்னையே கொல்லலன்னு அன்னியிலேருந்து யோசனை பண்றேன். இன்னும் ஒரு முக்கி இருந்தா எனக்கு உயிர் போயிடுங்கிற லெவல்ல தான் நான் இருந்தேன். என்னையே உயிரோட விட்டுதுன்னு யோசனை பண்ணினேன். இன்னைக்கு தான் புரிஞ்சுது, அது அந்த பானத்துக்கு என்ன தனியா அழிச்சுன்னு போறதுல இஷ்டம் இல்லடா, உன்னோட சேர்த்து அழிச்சு போகணும்னு தான் உன்னை விட்டுருக்காது. உன்னை ஜேடியா சேர்த்து அழிச்சு போகணும்னு தான் அது என்னை விட்டுதுன்னு இப்பதான் புரியறதுன்னா. இது ராவணன் சொன்ன காரணம். தியாகராஜ சுவாமிகள் ஒரு காரணம் சொல்றார். தர்மாத்மக தன தான்யமு தெய்வமுனிலே யுண்டக துர்மார்கச்சராத மூலனு துரணி வனஜாலரா. தர்மாத்மா பகவான் அதனால விட்டான். மாரீச்சன விடத்துல என்ன தர்மம் இருக்குன்னா, அவ அம்மா தான் தாட்டக, அவளை கொல்லுட்டு வந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. இவன் போய் தான் அவன் அம்மாவுக்கு கர்மா பண்ணி ஆகணும். இப்ப இவனையும் கொண்டுட்டா 2 பேருக்கும் கதி இல்லாம போயிடுவார்கள். இவன் போய் இவன் அம்மாவுக்கு கர்மா பண்ணட்டோங்கிறதுக்காக பகவான் விட்டான். யாகங்கள்லாம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானமாகி அப்படி நமஸ்காரம் பண்ணின உடனே, காரியம் முடிஞ்ச உடனே ஊருக்கு போகணுங்கிற ஒரு வேகம் வந்தா முகத்தை பார்த்தாலே தெரியும். அது இப்படி கையை கட்டி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறான். அந்த தீட்சிதரா உள்ள விஸ்வாமித்திரர்கிட்ட ராமர் கையை கட்டி நமஸ்காரம் பண்ணினாள். ஊருக்கு போகணும்னு ஆசை வந்துட்டோம். ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமான்னு சொன்னா தப்பு, அது இல்லைன்னு சொன்னா பொய். அது ஏன் தப்புன்னா, என்ன விஷயம்னு அவர் தான் சொல்லணும். நான் வேற ஒரு மனசுல நினைச்சுட்டு இருக்கேன். ராமா என்ன சொல்லுங்கன்னா, இந்த பக்கத்துல மிथिलेன்னு ஒரு நகரம் இருக்கு, ஜனகன்னு ஒரு ராஜா இருக்கா. அவன்கிட்ட சிவபெருமான் உபயோகிச்சதான ஒரு வில்லு இருக்கு.
உலகத்துல வில்லாளிகள் அப்படின்னு சொன்னா டாப்பா இருக்கிறது 3 பேர் தான். சிவபெருமான், ராமர், அர்ஜுனன். நான் இந்த ஊர்ல அதை சொல்லக்கூடாது, சாரங்கபாணி. சாரங்கபாணி பெருமாள் இருந்தாலும் சாரங்கம் தானே கோதண்டம், சாரங்கம் தானே கோதண்டம். ஆனா சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது அப்படிதான் சொல்லியிருக்கு. 3 பேர் தான் டாப்பா உள்ளவா. ஒன்னு சிவபெருமான், அடுத்தது ராமபிரான், அடுத்தது அர்ஜுனன். இவா 3 பேரோட வில்லுக்கு தான் பெயர் பினாக்கம், கோதண்டம், காண்டீவம் அப்படின்னு. அதுல வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதான வில்லு பினாக்கம். ஆச்சர பினாக்கம் பிப்ரதாகஹி அப்படிங்கிறது. நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யாமுததே நமஹ யாத யுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசரவ்யா யாதவதயா நோ ருத்ரமிருடயா. பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம்னு சொல்லல, நமஸ்தே அஸ்து தன்வனே, அந்த வில்லுக்கு நமஸ்காரம், அந்த வில்ல பிடிச்சிருக்கிற கைக்கு நமஸ்காரம். அந்த வில்லும் அந்த அம்பும் அந்த கைகளும் எங்களுக்கு எப்போதும் நன்மையே செய்யணும். யாதையுஷு சிவதமா. இந்த மந்திரம் பிரதான மந்திரம் ருத்ரத்துல. இந்த ரிக்கு மட்டும் பிரதானம். மனசா யாதையுஷு ஸ்ருதிம் ஜசாப அப்படின்னு பாசுபதத்துல சொல்றா. அந்த மந்திரத்தை பார்வதி ஜெபம் பண்ணினாள் அப்படின்னு இருக்கு. யாதையுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசரவ்யா யாதவதயா நோ ருத்ரம் நடயா. எங்க எல்லாருக்கும் அது க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க கூடியதான மகிமை பொருந்தினதான வில்லானது இப்படி கைமாறி விஸ்வாமித்திரர்கிட்ட அது எப்படியோ ஜனகன் பரம்பரைக்கு வந்துருத்தது. அந்த வில்ல பார்க்கலாமா, அதை பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருக்கான் இப்பதான் ஒரு காரணத்துக்காக. அந்த காரணத்தை அவர் சொல்லல அப்படின்னு உடனே பகவானுக்கு உற்சாகம். ஏன்னா வில்லாளி இல்லையா, அந்த படிப்புல ருச்சி உள்ளவாளுக்கு தானே அதை பத்தி தெரியும். அது காஷ்மீர்ல போய் நவாகம் பண்ணுங்கோ அப்படின்னா பாலபெரிவா என்னை கூப்பிட்டு, காஷ்மீர்ல ஹிந்து ராஜ்யம் அமையணும், நம்ம பாரத தேசத்தை விட்டு அது விலகி. ரொம்ப பேருக்கு காஷ்மீர்னா என்னன்னு தெரியாது, அங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. நான் சொல்றது 16ல் நான் காஷ்மீர் போறதே, அங்க கடத்தருக்கு போனா நீ என்ன இந்தியாவிலேருந்து வந்திருக்கியான்னு கேட்பான் நம்மளை பார்த்து. நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்கியா, அப்ப அது இந்தியா கிடையாதான். நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்கியாமா நம்மளை பார்த்து. அது மாதிரி பொசிஷன்ல இருந்த சமயம் நான் காஷ்மீர் போனது. 300 பேரோட 400 பேரோட போனோம். அங்க ஓரானு கவர்னர் மாளிகையிலேயே பக்கத்துல ஒரு ஹில்ஸ்ல வச்சு ராமாயண நவாகம் விசேஷமா நடந்து, சங்கரா ஹில்ஸ்ல ராமருக்கு பட்டாபிஷேகம். அப்ப போறதே இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை தாண்டி உங்களை அனுப்புறது, அங்க ஒரு லைப்ரரி இருக்கு, அதை போய் பாருங்க. அந்த லைப்ரரியை போய் பார்த்தா காஷ்மீர் சாக்தம், காஷ்மீர் சைவம், காஷ்மீர் வைஷ்ணவம்னு தனியா இருக்குதுல. காஷ்மீரி சைவம், காஷ்மீரி சாக்தம், இந்த அம்பால வழிபடுற முறை, அம்பால சிவனை வழிபடுற முறை, விஷ்ணுவோட கோவில்கள், இந்த சிஸ்டம் தனியா இருக்கு. அங்க உள்ள இடங்களுக்கெல்லாம் போனா எல்லாம் தீர்த்த ஸ்வரூபத்துல கோவில் எல்லாமே. அங்க எல்லாம் தீர்த்தம் தான், தீர்த்த வடிவத்துல தான் கோவில்களே. அந்த அந்த அதை பார்க்கணும்னு தான் ஆச்சாரியார் என்ன அனுப்பிச்சது. அது இதுலேயும் இந்த ஆச்சாரத்திலையும் சேராது, அந்த ஆச்சாரத்திலையும் சேராது, நடுநிலையா இருக்கு. இதே பெங்காலுக்கு போட்டா நேர் வாமாச்சாரமா போயிடும். நம்ம பக்தம் வந்துருந்தா துர்வாச கல்பங்கள்லாம் எடுத்துன்னு தனியா நம்ம வைதிகமா எடுத்துக்கிறோம். நாம அங்க போனோம்னா இது ரெண்டுலையும் கலந்தா மாதிரி இருக்காது. ஒரு ஒரு குறிப்பிட்டவால ஒரு இடத்துக்கு அனுப்பும் போது ஒரு காரணத்துக்காக இருக்காது. நான் 12 ஜோதிர்லிங்கம் போறதேவே இப்ப ஆச்சாரியால் என்ன கூப்பிட்டு சொன்னதே, பாலபெரிவா கூப்பிட்டு சொன்னதே, எந்தெந்த இடத்துல ஆதிசங்கரோட ஸ்டார்ச் இருக்குங்கிறத குறிச்சுன்னு வாங்குவோம். எந்தெந்த ஊர்ல ஆச்சாரியாலோட சிலை இருக்கு அப்படிங்கிறத. ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் போக மாட்டார், பல காரியத்தை உத்தேசிச்சு. அந்தந்த படிப்புல ருச்சி உள்ளவாளுக்கு தான் அதை பத்தி புரியும். அது ஒரு சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறான்னா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சொல்லுவா, உங்க மாமா ஒரு வீடு கட்டுறாரா, நீ போய் பாடுறா. அவனே கேட்பான், மாமா வீடு கட்டுறாளாமே அம்மா, நான் போய் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு வரேன் எப்படிம்மா. அதுல படிப்புல ருச்சி உள்ளவனா இருந்தா, ருச்சி இல்லாதவனா இருந்தா அவனை கூப்பிட்டு அம்மா சொல்லுவா, உங்க மாமா வீடு கட்டுறாரா, நீ அதுதானடா படிக்கிறவே பார்த்துட்டு வாடான்னா சோபா மேல காலை தூக்கி போட்டுன்னு டிவியை பார்த்துட்டு எவன் வீடு கட்டினா எனக்கு என்ன, எவன் இடிச்சா எனக்கு என்னம்மா. இப்ப இவன் படிக்கிறானே சிவில் இன்ஜினியர்னா
படிச்சு உருப்படுறதுக்காக படிக்கல. அவன் அப்பன் தர்மம் பண்ணாம சேர்த்த சொத்தை சம்பாதிச்சதை ஒழிக்கிறதுக்காக தான் படிக்கிறான். எல்லாரும் நல்லதுக்காக படிக்கிறான். படிக்கிறவன் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. இந்த முயலை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாதான்னு ஒரு வசனம் உண்டு. அது மாதிரி படிக்கிறவரை பார்த்தாலே புரியாத இவன் படிக்கிறவனா படிக்கிறவன் இல்லையான்னு. ராமருக்கு அந்த வேகத்தை காமிச்ச உடனே ஊருக்கு போகணுங்கிறது மறந்து போயிடுது. கிளம்பலாம்னா எங்க வில்ல பார்க்க உற்சாகமா நட வீடு நட போட்டுன்னு வந்தா சோனான்னு ஒரு நதி. ஃபர்ஸ்ட் இந்த சோனா நதியில அதுலதான் கானபத்தியம். பஞ்சாய தினத்துல கணபதியை பூஜை பண்றோமே நாம, அந்த கானபத்திய சிலா அந்த நதியில தான் கிடைக்கிறது. பீகார் போற வழியில கங்கைக்கு இதுக்கு நடுப்புல மத்தியில இருக்கிறது. இந்த இதுல சீதை பிறந்த இடத்த நேபாள்னு சொல்றான். சில பேர் நேபாளாவும் எடுத்துக்கிறா, சில பேர் பீகாராவும் எடுத்துக்கிறா. எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், நமக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். அந்த சோனா நதியை தாண்டி கங்கை நதி கிட்ட வரத்தே அன்னைக்கு ராத்திரி கங்கை கரையில தங்கும் போது இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை சொன்னார். இந்த நதி இருக்கே ராமா, இது உங்களுடைய பரம்பரையினால வந்த நதி. இது என்னன்னு கேட்டான் பகவான். உங்க பரம்பரையில சகரன்னு ஒரு ராஜா, கரம்னா விஷம், அவ அம்மாவோட வயத்துல இருக்கும் போதே சக்கலத்திகள்லாம் விஷத்தை கொடுத்துட்டான் அந்த குழந்தைக்கு, அவ அம்மாவுக்கு கொடுக்கறது. வசிஷ்டனுடைய அனுகிரகத்தினால அது உயிரோட பிறந்தது. அது உடம்புலயே அந்த விஷம் இருந்தது. இந்த இடத்துல இருக்கு பத்தியில, இது எனக்கு மச்சம் இல்லை. ஒரு மச்சம் மாதிரி கிடையாது. ஒரு சமயம் நான் வந்து கையை வெட்டிக்கும் போது அந்த காலத்துல கரிப்பொடியை வைப்பா, கரிப்பொடி மஞ்சப்பொடியை வைப்பா, அப்படியே வச்சு மூடி போயிடுது. அதுக்கப்புறம் மாறவே இல்லை. அந்த கரிப்பொடி தங்கினது அப்படியே தங்கிடுது உடம்புல. அதுக்காக சொல்ல வர, அது மாதிரி விஷத்தோடைய அவன் பிறந்துட சகரர். அவனுக்கு சகரன்னு பேர். அவனுக்கு 60,000 குழந்தைகள், சாகரர்கள் அப்படின்னு பெயர். ஒரு சமயம் சகரன் அஸ்வமேதம் பண்ண அந்த குதிரையை திக்விஜயத்துக்கு அனுப்ப இந்திரன் என்ன பண்ணான், அந்த குதிரையை பிடிச்சு கொண்டு போய் பாதாள லோகத்தில் இருக்கிற கபிலருங்கிற மகர்ஷியினுடைய ஆசிரம வாசல்ல கட்டிட்டு போயிட்டான். இந்த சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஈஸியா நம்ம ஆத்து குப்பையை தூக்கி பக்கத்தாத்துல போட்டா முடிஞ்சு போச்சு சண்டை பெருக்கிறது. நம்ம போட்டிருக்க மாட்டோம், சண்டையை மூட்டி விடுறதுக்கு எதை வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிட்டான் இந்திரன். சாகரர்கள் தேடின்னு போறதே அந்த கபிலருடைய ஆசிரமத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த கபிலர் தான் திருடினார்னு அவர்கிட்ட சண்டைக்கு போக, நீ விசாரிக்காமையே என்னை எப்படி குற்றவாளின்னு சொல்லலாம்னு அப்படின்னார். 60,000 பேர் எரிஞ்சு போயிட்டான், சாம்பலா இருக்கா. 60,000 பேர் எரிஞ்சு சாம்பலா இருக்கா. இவர்களுக்கு எங்க போனார்களே தெரியல. அதுக்கு அடுத்தது சகரன் அம்சுமான் அப்படின்னு ஒரு ராஜா வந்தான். அவன் காலத்திலையும் தேடி பார்த்தான், சாம்பலா இருக்காள்னு தெரிஞ்சது. இவாளை எப்படி கரையேற்றுறதுன்னு புரியல. அதுக்கு அடுத்தது திலீபன் ஒரு ராஜா வந்தான். அவன் காலத்திலையும் இவாளை கரையேற்றுறதுக்கு முடியல. அப்புறம் பகீரதன் ஒரு ராஜா, அந்த திலீபனுடைய புத்திரன். சகரனுடைய புத்திரன் அம்சுமான், அசமஞ்சன். அசமஞ்சனுடைய புத்திரன் அம்சுமான், அம்சுமானுடைய புத்திரன் திலீபன், திலீபனுடைய புத்திரன் பகீரதன். அந்த பகீரதன் காலத்துல நம்ம முன்னோர்கள் 60,000 பேர் இன்னும் கரையேறாமலே இருக்கார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இவர்களை கரையேற்றத்துக்கு என்ன வழின்னு பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினான். பிரம்மா சொன்னால் தேவலோகத்துல ஒரு நதி ஓடுறது, அதுக்கு விஷ்ணுபதினு பேர். அந்த நதிக்கு விஷ்ணுபதி அப்படின்னு பெயர். அந்த நதியினுடைய ஜலம் வந்து இந்த சாம்பல் மேல பட்டதுன்னா இவர்கள்லாம் கரையேறுவார்கள் அப்படின்னு சொல்ல உடனே இந்த விஷ்ணுபதிங்கிற நதியை குறித்து தவம் பண்ணினான். அவன் நாளெல்லாம் வரமாட்டேன்னாள். அதுதான் கங்கை. விஷ்ணுபதிங்கிறவ தான் கங்கை. கங்கைங்கிற பெயர் பின்னாடி வரப்போறது. உடனே பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினா, நீங்க சொல்லுங்க. ஏன்னா பிரம்மா சொன்னா எல்லாரும் கேள்வி கேட்டாகணும், பதில் அவர் சொன்னா அதை கட்டளைக்கு கட்டுப்பட்டாகணும். அவர் தான் எல்லாருக்கும் மேல டாப்ல உள்ளவர். அவர் கூப்பிட்டு கங்கைட்ட சொன்னோடனே கங்கை சொன்னா நான்லாம் போக மாட்டேன்னா. ஏன், நான் பாட்டு இங்கே சுத்தமா இருக்கேன். அங்க போனா சவரம் பண்ணி மதுரை போடுவான், பணத்தை இழுத்து விடுவான், எச்சல் துப்புவான், குண்டி அலம்புவான். இந்த அசுங்கெல்லாம் வேண்டாம் எனக்கு.
நான் இங்கே சுத்தமாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா. அவர் சொன்னார், அப்படிலாம் மட்டும் நீ ஏன் நினைக்கிற? எத்தனை மகான்கள் வந்து ஸ்நானம் பண்ணுவா, எத்தனை மகான்கள் உன்னை தூக்கி போய் ஆற்றுல பூஜை பண்ணுவா. இன்னைக்கும் கங்கா சொம்பு இல்லாத வீடு உண்டா சொல்லுங்க? நம்ம பாரத தேசம் முழுக்க எடுத்து பாருங்க, கங்கா சொம்பு இல்லாத வீடு உண்டா? எல்லாத்துலேயும் கங்கை இருக்கு, பூஜை பண்ணுறோம் நாம். இதை பாரு நீ அப்படின்னா. இருந்தாலும் அவளுக்கு இஷ்டம் இல்லை. பகீரதனை பார்த்து சொன்னால், நான் ஃபோர்ஸாக கீழே விழுந்தேன்னா பூமி செதஞ்சு போயிடும், என்னை தாங்கிறதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணுன்னு சொன்னான். அப்புறம் நான் வரேன்னா பிரம்மாவை கூப்பிட்டு திருப்பி தவம் பண்ணினான். அதுக்குதான் பகீரத பிரயத்தனம்னு பேர். ஒரு இடத்துல காரியமாகல, சில கவர்மெண்ட் ஆபீஸ்ல மட்டும் நீங்க லஞ்சம் கொடுக்காம போனா நான் சொன்ன மாதிரி இப்படி மண்ணாடணும். நான் லஞ்சம் 5 விசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை போட்டு பாருங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, காரியம் நடக்காது. தலைகழனாலும் காரியம் நடக்காது. ஆற்றுல உட்கார்ந்துட்டு அனாயாசமா சர்டிபிகேட் வரும். டிரைவிங் டெஸ்ட் கொடுக்காமையே லைசன்ஸ் வாங்கலாம் பணம் கொடுத்தா. இன்னி பேருந்து அப்படித்தானே இருக்கு. நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நீ ஹோட்டல்ல தான் சொல்லுவான். சரியா, ஹோட்டல்ல அப்படின்னு தான் சொல்லுவா. இவர் என்ன பண்ணான், திருப்பி பகீரதன் பிரம்மாட்ட போனான். பிரம்மா சொன்னார், இதை தாங்கிறதுக்கு சக்தி சிவபெருமானுக்கு தான் உண்டு, நீ சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுன்னா. சிவபெருமானை குறித்து தவம் பண்ணினார். நான் தாங்குறேன் அப்படின்னார் அவர் பகீரதனுக்காக. உடனே கங்கையை குறித்து தவம் பண்ணினா. திருப்பி கங்கை வந்தால் என்ன, அப்ப உடனே பார்த்துட முடியுமா? ஒருத்தரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. சிவபெருமான் தாங்குறேன்னு சொல்லிட்டாருன்னு உடனே கங்கைக்கு கோபம், என்னை எப்படி அவர் தாங்குறேன்னு சொல்லலாம் அப்படின்னு. அந்த ரவிவர்மா படத்தை பார்த்தவாளுக்கு தெரியும். சிவபெருமான் அப்படி ஜடையை விரிச்சுன்னு இப்படி நிற்பர், இப்படி இறங்குவல் கங்கை கோபத்தோட. என்ன எப்படி அவர் தாங்குறேன்னு சொன்னார், இவரை செதைச்சு படுறேன் அப்படின்னு. தாங்கிறவர் சிவபெருமான் இல்லையா, விஸ்வம்பரனா உள்ளவன் இல்லையா பகவான்? யோகக்ஷேமம் அந்த அபய தீட்சிதர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார், நீலகண்ட தீட்சிதர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார், உலகத்தை முழுக்கிற தூக்கின நீ மண்ணையும் சுமந்தியான்னா. புட்டுக்கு மண் சுமந்த கதை சொல்லும்போது அந்த கங்கை வந்து இறங்குறதேவே இவ சிவபெருமான் தலையை பொழந்து விடணுங்கிற எண்ணத்துல தான் வந்து இறங்கினார். அப்படி தலையை விரிச்சு போட்டிருந்த பகவான் அப்படி கங்கை வந்த உடனே அந்த ஜடைக்குள்ள போனவள் எங்க போனால்னே தெரியல, அள்ளி ஜடையை முடிஞ்சுட்டார். இந்த கிராமத்துல ஒரு காலத்துல எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி போனாங்கல்லாம், தொடர்ந்தாப்புல வாரம் தேய்ச்சிக்க முடியாம 4 வாரம் கழிச்சு தேய்ச்சுட்டா அந்த வேலை தேய்க்கிற அந்த அம்மா இருக்கா பாருங்க, அம்மா மாதிரி தான் அங்க வேலை செய்யறவாள்லாம். தலை ஒரு சேரு எண்ணெயை வச்சுட்டு என்னைக்கு தேய்ச்சி தொலைச்சுட்ட வேற வச்ச எண்ணெயெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது மாதிரி கங்கை விழுந்த கங்கை எங்க போனால்னே தெரியல. உடனே சிவபெருமானை குறிச்சு திரும்பி தவம் பண்ணினான். சப்ததாரையா பஞ்சதாரையா 2 வகையாகவும் இருக்கிறதுல. 5 நதியா தலையிலேருந்து விடுறா பகவான். அதுல விஷ்ணுபதினு அவளுக்கு பெயர், அலகநந்தான்னு பெயர். இந்த இடத்துல அந்த அலகநந்தாவை இவன் முன்னாடி போக பின்னாடி அலகநந்தா வரா. இவன் வழிகாமிச்சுன்னு போய் அவனை பின்தொடர்ந்து வந்ததுனால பகீரதன் வழிகாமிச்சு அவனை பின்தொடர்ந்து போனதுனால பாகீரதின்னு பெயர் அவளுக்கு. ஹரித்வாரத்துல வந்து பூமியை தொட்டத்தினால காம்கா கங்கா. அதுக்கு முன்னாடி பரியந்தம் கங்கைன்னு பேர் கிடையாது அவளுக்கு. ஹரித்வாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கங்கைன்னு பேர். ஜென்னுவனுடைய வாயில பூந்து வெளியில வந்ததுனால ஜாஹ்னவின்னு பெயர். இத்தனை பெயரோட கிளம்பி கங்கா சாகர்னு ஒரு இடம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. அந்த இடத்துக்கு போய் பூமியை தோண்டி பாதாளத்துக்கு அந்த ஜலத்தை கொண்டு போய் 60,000 முட்டு இருக்க, அது மேலெல்லாம் இந்த ஜலத்தை விட எல்லாரும் நல்ல கதியை அடைஞ்சா. நம்ம முன்னோர்கள்லாம் நல்ல கதியை அடையணும்னா கங்கா ஜலத்தினால தர்ப்பணம் பண்ணணும். வால்மீகி கீத ரகுபுங்கவ கீர்த்திலேசைஹி திருப்திம் கரோமி கதமப்யதுனா புதானா கங்காஜலைஹி புவி பகீரத யத்னலப்தைஹி கிம் தர்ப்பணம்ன விததாதி நரப் பித்ருணாம். போஜ சம்பூல சொல்றா, கங்கை கொண்டு வந்தான் அவ முன்னோர்கள் கரையேறணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நாம போய் நம்ம முன்னோர்களை கரையேற்றுறோம் அந்த கங்கையில. கங்கையினுடைய நோக்கம் என்னன்னா, கங்கா ஜலத்தினால முன்னோர்களுக்கு நாம பூஜை பண்ணினோம்னா தீர்த்தம் தர்ப்பணம்னு பேர். அதுக்கு ஜலமயமான பூஜை. அது அதை பண்ணினோம்னா அவர்கள்லாம் பரம திருப்தி அடைவார்கள், சாயுஜ்யத்தை அடைவார்கள், சொர்க்காதி புண்ணியலோகங்களை அடைவார்கள். இப்படி உங்களுடைய நதி உங்களுடைய வம்சத்தினால வந்தது ராமா,
இந்த கங்கை அப்படிங்கிறவள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையினுடைய உற்பத்தி சொல்லும் போதே ஸ்கந்தனுடைய உற்பத்தி சொல்றார். காங்கேயன்னு பேரு முருகனுக்கு. வால்மீகி ராமாயணம் இருக்கு, இந்த மத்த கதை மாதிரி கிடையாது. ஊர்ல உள்ள அத்தனை பாட்டிமா கதையும் சொல்லும். சில புராணங்கள் எடுத்து பார்த்தேன்னா சம்பந்தம் இல்லாம எல்லா கதையும் சொல்லும். எதுக்காக எந்த கதைன்னே புரியாது அந்த புராணத்தை படிச்சோம்னா. வால்மீகி ராமாயணம் மெயின் ட்ராக்ல போற இப்ப ஒரு ட்ரெயின் விட்டுருக்காள், அது பேர் என்ன, வந்தே பாரத் மாதிரி, அது ராஜதானி மாதிரி ஒரே நான் ஸ்டாப். அது ராமாயணம் ஆரம்பிச்சா ராமாயணத்துல தான் முடியும், நடுப்புல எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் வராது. அதுவும் இன்னொரு தெய்வங்களை பத்தின எல்லாம் சரித்திரங்கள்லாம் ராமாயணத்துல கிடையாது. அப்படி இன்னொரு தெய்வத்தை பத்தி ராமாயணத்துல சொல்லியிருக்கு, ஒரு தெய்வம் பிறந்த கதையை சொல்லியிருக்கு வால்மீகி ராமாயணத்துல. என்ன, அது முருகன் மட்டும்தான், முருகனோட கதை மட்டும்தான் சொல்றது. முருகன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிற கதையை சொல்றால், அசுரர்களுடைய வதத்துக்காக, சூரபத்மாதிகளுடைய வதத்துக்காக பரமேஸ்வரனை பிரார்த்திக்க, பரமேஸ்வரன் மன்மதனால எழுப்பப்பட மன்மதனை பிடிச்சாம்பலா பண்ணிவிட்டு பார்வதியை பகவான் கல்யாணம் பண்ணிண்டு தேவதைகள்லாம் பிரார்த்திச்சார்கள். உடனே நெற்றியிலேருந்து பகவானுடைய தேஜஸ் வெளியில வர, அந்த தேஜஸை தாங்க முடியாம எல்லாரும் பயந்து ஓட, பார்வதியும் பயந்து ஓடி போயிட்டார். அது அக்னி பகவானும் வாயு பகவானும் தாங்கிண்டு கொண்டு வந்து கங்கையில விட, சரம் அப்படின்னா நாணல் காடு, சரவணம், அதுல பிறந்ததுனால சரவணன். இன்னைக்கு தமிழ்ல தான் அந்த பெயர். தமிழ்நாடு சம்ஸ்கிருதம் இல்லாத நாடு, சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படிங்கிற மத்தியில சரவணன்கிறதே சம்ஸ்கிருதம் தான். அது யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு, இதே தமிழ்நாட்டை தாண்டி நாம வெளியில போனோம்னா சரவணன்கிற பெயரையே நீங்க பார்க்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் சரவணன் சரவணன் பேர் வச்சிருப்பார். சரம்னா காடு, புல்லு காடு, தர்பைகள் உள்ள காடு. அதுல பிறந்ததுனால சரவணன் பெயர். கங்கையில பிறந்ததுனால காங்கேயன்னு பேரு. ஒரு குழந்தையா அதுல தோன்ற கார்த்திகை பெண்கள், விஸ்வாமித்திரர் சொல்லி கார்த்திகைகள் பெண்கள் 6 பேர் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க 6 பேரும் தூக்க 6 குழந்தையா மாற 6 குழந்தையா மாறிடுத்து. திருப்பி பரமேஸ்வரனோட பார்வதி அந்த குழந்தையை கொஞ்சத்தை 6ஐயும் சேர்த்து அணைச்சு கொள்ள 6 முகமாயி ஒரு குழந்தையாயிடுது. இத்தனை விசேஷம். இதை சொல்லி பக்தஸ்தய கார்த்திகேய காகுஸ்த புவி மாணவா ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரைஸ்ச ஸ்கந்த சாலோக்கியதாம் விரஜேத். பக்தியோட ஒருத்தன் முருகனை பூஜை பண்ணினான்னா அதுக்கு என்ன பண்ணுவான் முருகன்? ஆயுஷ்மான் தீர்காயுஷ கொடுப்பான், புத்திர குழந்தைய கொடுப்பான், பௌத்ரைஸ்ச பேரனை கொடுப்பான். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நமக்கு குழந்தை இருக்கணும்னா நாம விரதம் இருக்கணும். நமக்கு ஒரு புள்ள பிறந்தான்னா அவனுக்கு குழந்தை இருக்கணும்னா பிறக்கணும்னா அவன் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் முருகனுக்கு விரதம் இருந்தா மட்டும் கிடையாது. முருகனுக்கு நாம விரதம் இருந்து குழந்தை பிறந்ததுன்னா நமக்கு பிறகுற குழந்தைக்கு சேர்த்து நாம விரதம் இருக்கா மாதிரி அவனுக்கும் குழந்தை பிறக்கும். இத்தனையும் கொடுத்துட்டு ஸ்கந்த சாலோக்கியதாம் வரைச்சேத்துன்னு தன்னோட சேர்த்துப்பான் முருகன். அந்த சரித்திரத்தை சொல்லி கங்கோத்பத்தி ஸ்கந்தோத்பத்தி இந்த 2 சரித்திரமும் சொல்லி அன்றைய தினம் அங்க தங்கினார்கள்ங்கிற பரியந்தம் கதை.